வரும் லோக்சபா தேர்தலில் தமிழகம் உள்பட 5 தென் மாநிலங்களில் இந்தியா கூட்டணிக்கு 80 இடங்களும், பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 35 இடங்களும் கிடைக்கும் என புதிய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்கள் வாரியாக எந்தெந்த கூட்டணிக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்கும் என்பதை வாங்க பார்க்கலாம். இந்தியாவில் 7 கட்டங்களாக லோக்சபா தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 19 முதற்கட்ட தேர்தல் நடக்கும் நிலையில் ஜூன் 1 இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. அதன் பிறகு ஜூன் 4 ஓட்டு எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இந்நிலையில் தான் லோக்சபா தேர்தல் தொடர்பாக மாநிலங்கள் வாரியாக பல்வேறு கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டு முடிவுகள் வெளியாகி வருகின்றன. அந்த வகையில் எலெக்ஷன் போர்காஸ்ட் சார்பில் தென்னிந்திய மாநிலங்களில் தனித்தனியாக மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பின் முடிவுகள் வெளியாகியுள்ளன. கேரளாவில் மொத்தம் 20 லோக்சபா தொகுதிகள் உள்ளன. இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் கூட இங்கு காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் தனித்தனியாகவே போட்டியிட்டுள்ளன. அதன்படி வரும் தேர்தலில் காங்கிரஸ் கட்சியில் கூட்டணி UDF 18 இடங்களிலும், மாநில ஆளும் இடதுசாரிகள் கூட்டணி LDF 2 தொகுதிகளிலும் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எப்படியாவது வெல்ல வேண்டும் என்ற முனையில் செயல்பட்டு வரும் பாஜக ஒரு இடம் கூட கிடைக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் மொத்தம் 25 லோக்சபா தொகுதிகள் உள்ளன. இங்கு முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி ஆளும் YIS காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் தெலுங்கு தேச கட்சி மற்றும் நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியும் இணைந்து பாஜக களமிறங்கியுள்ளது. இதில் பாஜக கூட்டணி 16 இடங்களிலும், முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் YRS காங்கிரஸ் கட்சி 9 இடங்களில் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாறாக காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடம் கூட கிடையாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானாவில் 17 தொகுதிகள் உள்ளன. இங்கு காங்கிரஸ் ஆளும் கட்சியாக உள்ளது. கடந்த ஆண்டு நடந்த தேர்தலில் முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் BRS கட்சியை வீழ்த்தி காங்கிரஸ் அரியணையை ஏறியது. இந்நிலையில்தான் வரும் லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 11 இடங்களிலும், சந்திரசேகர ராவின் BRS கட்சி 3 இடங்களிலும், பாஜக கூட்டணி 2 இடங்களிலும், AIMIM கட்சி ஓரிடத்திலும் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் மொத்தம் 28 லோக்சபா தொகுதிகள் உள்ளன. கடந்த ஆண்டு நடந்த தேர்தலில் பாஜகவை வீழ்த்தி காங்கிரஸ் கட்சி அரியணையை ஏறியது. இந்நிலையில் தான் வரும் லோக்சபா தேர்தலில் பாஜக மற்றும் முன்னாள் முதல்வர் குமாரசாமியின் JDS கட்சி கூட்டணி அமைந்துள்ளது. காங்கிரஸ் தனித்து போட்டியிடுகிறது. இத்தகைய சூழலில் தான் பாஜக கூட்டணி 16 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சி 12 இடங்களிலும் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஒரு தொகுதியில் மட்டும் வென்றது. இதனால் இந்த கருத்து கணிப்பு கர்நாடகா காங்கிரஸ் கட்சியினருக்கு உற்சாகத்தை அளிக்கும் வகையில் உள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 39 லோக்சபா தொகுதிகள் உள்ளன. இதில் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி 37 இடங்களில் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாற்றாக பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி ஓரிடத்திலும், அதிமுக கூட்டணி ஒரு தொகுதியிலும் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கூறிய 5 தென் மாநிலங்களின் அடிப்படையில் பார்த்தால் மொத்தம் தென்னிந்தியாவில் 129 லோக்சபா தொகுதிகள் உள்ளன. இதில் இந்திய கூட்டணி 80 தொகுதிகளிலும், பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி 35 இடங்களிலும், மற்றவர்கள் 14 தொகுதிகளிலும் வெல்வார்கள் என எலெக்ஷன் போர்காஸ்ட் கருத்து கணிப்பு அறிவித்துள்ளது. இதன்படி பார்த்தால் கடந்த 2019 தேர்தலை விட பாஜக கூட்டணி முன்னேறி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.